இன்னைக்கு வைகாசி விசாகம்ல, முருகன் கோயிலுக்கு போலாமா? பாரா, எந்த கோயிலுக்கு? நம்ம எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போகலாம். அதுதானே நம்ம சுத்து வட்டாரத்தை புகழ்பெற்ற கோயில். அப்படி என்ன அந்த சக்தி வாய்ந்த முருகன் கோயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஐடியை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முருக பக்தரான உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாத்தீங்கன்னா பயந்த சுபாவமா இருக்குது, திருமண தடை, கல்வி சிறந்து விளங்க இங்கு இறைவனை வணங்கலாம். இந்த கோயிலுடைய குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் சரவண பொய்கை தீர்த்தம்னு சொல்லப்படுது. இங்கு மூலவராக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். வள்ளி தெய்வானையோட மயில் மீது அமர்ந்து இந்த ஆலயத்தில் ஒரு காட்சி தராரு. நீங்க எந்த உருவத்தில் அவர் நினைச்சு பாக்குறீங்களோ அதே உருவத்தில் அவர் காட்சி அளிப்பார். எக்ஸாம்பிளா சொன்னா, குழந்தையா நினைச்சீங்கன்னா குழந்தையாவோ, வயோதிகரா நினைச்சா வயோதிகராவோ அந்த சிலை உங்களுக்கு காட்சி அளிக்கும். ஒரு பழமையான முருகன் கோயில்களில் இதுவும் ஒன்று. அதற்கு எடுத்துக்காட்டா பராந்தக சோழனுக்கும் இந்த கோயிலுடைய வரலாற்றுக்கும் தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேலும் இந்த கோயிலுடைய தொன்மையை அறிஞ்சிக்க இது ஒரு கற்கோயில்ங்கிறது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முருக பக்தர் அன்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பல முருகன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. இந்த முருகன் கோயிலுக்கு போய் பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த முருகனுடைய திருமேனியை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க, முருகனுடைய அருளை பெறுங்க. இந்த தலத்துடைய கூடுதல் சிறப்பா அருணகிரிநாதராக பாடல் பெற்ற ஸ்தலத்துல இதுவும் ஒன்று சொல்லப்படுது. இந்த ஆலயத்தினுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு வர வழியில நாங்க ஒரு பழமையான சிவாலயத்தை பார்த்தோம். இந்த சிவாலயத்துக்கு ஒரு ஆன்மீக சிறப்பு பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு. அதே சமயத்துல தமிழக அரசியல் வரலாற்றுக்கும் தொடர்பு இருக்கு. அப்படி இந்த ஊர் என்ன ஊர், என்ன கோயில் அப்படின்றது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.